ஸோ சிமெட்ரி அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி gd&t அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துடலாம். gd&t அப்படின்றது வந்து ஜியோமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா a system of symbols used on engineering drawing to communicate information from the designer to the manufacturer to the engineering drawing. அதாவது ஒரு டிசைனர் அப்படின்றது தான் வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி அது இந்தந்த ஷேப்பில் இருக்கணும், இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படின்றத கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கூட டீல் பண்ணி அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணி நமக்கு டிசைன் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து டிசைனிங் டீம். ஸோ அப்படி டிசைனிங் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து கஸ்டமருடைய நீட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி போகணும் அப்படின்றப்போ அந்த டிசைனை வச்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வந்து அந்த டிசைனை தான் ரெஃபரன்ஸாக வச்சு அது மூலயமா தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ டிசைனர் வந்து கரெக்டான அந்த கஸ்டமர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்றப்போ டிசைனர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ஸில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்காக தான் எல்லா டேட்டா எல்லா வேல்யூஸுமே வந்து சிம்பிள்ஸால் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி உருவாக்கி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள்ஸ் வந்து டிசைனில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இது எல்லாருக்குமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறதால இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து gd&t சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறது மூலயமா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாமல் பார்த்த உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் வந்து gd&t சிம்பிள்ஸ். ஸோ தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா பொறியியல் வரைபடங்கள் மூலம் வடிவமைப்பாளரிடம் இருந்து உற்பத்தியாளருக்கு தகவலை தெரிவிக்க பொறியியல் வரைபடங்களில் பயன்படுத்தப்படும் குறியீடுகளின் அமைப்பை தான் வந்து gd&t சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிமெட்ரி அப்படிங்கிறதுனாக்கா கண்ட்ரோல்ஸ் த சிமெட்ரி ஆஃப் டூ சர்ஃபேஸ் அபவுட் எ சென்ட்ரல் டேட்டம். அதாவது ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குனாக்கா அந்த ரெண்டு சர்ஃபேஸும் வந்து சிமெட்ரியா, அதாவது ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து சிமெட்ரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எதை வச்சு சிமெட்ரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ ஒரு ரெண்டு சர்ஃபேஸில் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய சென்டர் ஆக்சிஸும் நம்ம ஆப்ஜெக்டோடைய சென்டருமே வந்து ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத வச்சு கண்டுபிடிக்கிறதா வந்து சிமெட்ரி. இதோடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டர் லைன் மட்டும் வந்து பெருசாக இருக்கும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து ஒரே ஈவனாக சென்டர் லைனை விட சின்னதாக இருக்கும். இதுதான் வந்து சிமெட்ரியோட சிம்பிள். இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு டயக்ராமுக்கு வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிமெட்ரியோட சிம்பிள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, டாலரன்ஸ் ஜோன் 0.03 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா வித் ரெஃபரன்ஸ் டு எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அது வந்து சிமெட்ரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா. ஸோ ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரி சிம்பிள், நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் ஜோன், நெக்ஸ்ட் வந்து டேட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்குனாக்கா இந்த டேட்டமுடைய சென்டர் ஆக்சிஸையும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு சர்ஃபேஸுடைய சென்டர் ஆக்சிஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து சிமெட்ரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதுலேருந்து ஏதாவது டீவியேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே வராமல் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போகுது அப்படின்னாக்கா அது வந்து NG அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ சிமெட்ரியாக இல்லை அப்படின்றது தான் வந்து அதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் பார்த்தா எஸ், ஏன்னாக்கா இங்கே வந்து டேட்டம் ஒரு டேட்டம் ஏதாவது ஒரு சென்டர் ஆக்சிஸ் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸஸோடைய சென்டர் வந்து ஈவனாக இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டேட்டம் ரெஃபரன்ஸ் டேட்டம் வந்து கண்டிப்பாக தேவை, அதனால் எஸ். MMC LMC அப்ளிகேஷன், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் லீஸ் மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளிகபிள் வந்து கிடையாது. இதனுடைய டைப்புன்னு பார்த்தோம்னாக்கா லொக்கேஷன் டாலரன்ஸில் வரும். ஸோ இதோடைய டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதா வந்து அதனுடைய டாலரன்ஸ் ஜோன், அதாவது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டுக்கும் உள்ள கேப் தான் வந்து டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 parallel planes 0.03 அப்பார்ட், அதாவது அந்த ரெண்டு ப்ளூ கலர் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.03 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள நம்ம மெஷர் பண்ணக்கூடிய சென்டர் லைன் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிமெட்ரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தாங்கனாக்கா இப்போ இந்த சர்ஃபேஸும் வந்து சிமெட்ரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் எடுக்கிறோம் எடுத்தோம்னாக்கா ரெண்டுத்துக்கும் சென்டராக வந்து நமக்கு ஒரு ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகும், சென்டர் ஆக்சிஸ். ஸோ அதை வந்து
இங்கே டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டேட்டம் ஏன்றது வந்து இந்த ஃபுல் இதை தான் வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சென்டர் எடுக்கிறப்போ இந்த சர்ஃபேஸ்க்கும் சென்டர் வந்து சென்டராக வரும். ஸோ நமக்கு வந்து இது இந்த அவுட்டருக்குடைய சென்டரையும் இந்த இன்னர் நம்ம மெஷர் பண்ணக்கூடியதுடைய சென்டரும் 2 லைனும் வந்து பேரலாக போகும். ஸோ அந்த 2 லைனுக்கும் உள்ள கேப், அதனுடைய டீவியேஷன் வந்து நம்ம டாலரன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிமெட்ரியாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு வேற இப்படி அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இப்படி ஏதாவது கிராஸாக போச்சுனாலோ இல்லை அதில் ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் வந்து டாலரன்ஸ் ஜோனோட வெளியே போச்சு அப்படின்னாக்கா இது வந்து சிமெட்ரி ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதாவது சிமெட்ரி ஓகே கண்டிஷனில் இல்லை, நாட் ஓகே கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது எப்படி கேஜிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2 பிளேனை வந்து மெஷர் பண்ணி அதனுடைய சென்டரை வந்து நம்ம டேட்டாவுடைய சென்டர் கூட கம்பேர் பண்ணி நமக்கு வந்து சிமெட்ரியாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இந்த 2 சர்ஃபேஸினுடைய சிமெட்ரிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ப்ரொஃபைலோடைய இந்த லென்த் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லென்த்தை வந்து மெஷர் பண்ணும்போது இங்கே ஒரு சர்ஃபேஸ் நம்ம எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு இதை நம்ம வந்து அலைன்மெண்ட் போடும்போதே நமக்கு இதில் வந்து பேஸ் ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதோடைய ஆக்சிஸ் இருக்கும். நம்ம மெஷர் பண்ணக்கூடியது வந்து இந்த சர்ஃபேஸையும் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு பிளேனாக எடுத்துட்டு இல்லை பிளேனாவோ லைனாவோ எடுத்துட்டு அதை வந்து நமக்கு வந்து சிமெட்ரி கொடுக்கும்போது இந்த 2த்துக்கும் நடுவில் வந்து நமக்கு வந்து ஒரு சென்டர் ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகும். இது 2 டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த டேட்டாவையும் பேஸ் பண்ணி 2த்துக்கும் சென்டராக ஒரு சென்டர் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சிருக்கிற இந்த அவுட்டர் சொல்கிற டேட்டம் ஏனுடைய சென்டர் ஆக்சிஸ் வந்து இங்கே அதே அதுக்கு சென்டராக வந்து ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த சென்டரும் டேட்டம் ஏனுடைய சென்டரும் வந்து பேரலாக தான் வரும். ஸோ அப்படி பேரலாக வரும்போது 2 ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அக்செப்டபிள். இன்கேஸ் வந்து அது வந்து இப்படி கிராஸாக போகுது இல்லை அதுலேருந்து தள்ளி போகுது, இப்படி பேரலாக வந்தாலுமே கேப் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டாலரன்ஸ் ஜோன் பார்த்தோம்னாக்கா 0.2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 0.2வை விட்டு தள்ளி போயிடுச்சு அப்படின்னாக்கா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டியிலிருந்து டீவியேட் ஆகுது, அதாவது ஓகே கண்டிஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எதை பொறுத்து பார்த்தோம்னாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ. ஸோ இந்த இதுதான் வந்து டேட்டம் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டம் ஏவை பொறுத்து 0.2 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள அதனுடைய சிமெட்ரி ஆக்சிஸ் வந்து வரலாம். இன்கேஸ் அதை விட்டு அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சு அப்படின்னாக்கா அது வந்து நாட் ஓகே கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டயக்ராமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிமெட்ரிக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 0.2 கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம் ஏ. ஸோ நம்ம இங்கே மெஷர் பண்ணுறது பார்த்தோம்னாக்கா இது வந்து சைடு 1 இது சைடு 2ன்னு எடுத்துக்கிறாங்க. மெஷர் பண்ணக்கூடியது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளூ கலரில் இருக்கிறத வந்து மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம டேட்டம் ஏ வந்து இங்கே இருக்குது. டேட்டம் ஏவுடைய சென்டர் தான் வந்து இந்த மீடியன் பிளேன் சொல்லிட்டு இந்த லைன் வந்து போகுது. ஸோ இந்த லைனும் நம்ம சைடு 1 சைடு 2 கொடுக்கக்கூடிய சென்டர் லைனும் வந்து நம்ம கரெக்டாக அந்த ரெட் ஜோனுக்குள்ளே வந்துச்சு, அவுட் ஆஃப் ஸ்பெக் போகாமல் வந்துச்சு அப்படின்னாக்கா இதோடைய சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அதை விட்டு வெளியே போச்சு அப்படின்னாக்கா அவுட் ஆஃப் ஸ்பெக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ gd&t பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மெயினாக வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து gd&t சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல ஒரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கவங்க கூட சிம்பிள்ஸ் அப்படின்றது, அதாவது சைகை மூலயமா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்தோம்னாக்கா லாங்குவேஜ் தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நமக்கு வந்து ஒரு வேறு லாங்குவேஜ் மூலயமா நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணாலுமே அதை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் காமனாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சிம்பிள்ஸை பார்த்தானாக்கா எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து gd&t சிம்பிள்ஸ் அப்படின்ற சிம்பிள்ஸை உருவாக்கி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அது மூலயமா இன்ஜினியரிங் டிராயிங்லேருந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது மூலயமா நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்துடும், கம்யூனிகேஷன் லேக் இருக்காது, மிஸ்டேக்ஸ் வராது அப்படின்றதுக்காக தான் வந்து gd&t அப்படின்ற சிம்பிள்ஸை வந்து உருவாக்கி ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் gd&t பெனிஃபிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.